எப்படியெல்லாமோ ஓணம் கொண்டாடணும்னு நெனச்சு, கடைசில பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் கொண்டாட முடிஞ்சது. வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு ஆசை இருந்தது. கோலம் போடும்போது நெறைய ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி போடணும்னு. ஆனா, நான் காலைல எழும்புனதே லேட் ஆயிடுச்சு. நான் வரதுக்குள்ள அம்மா கோலம் போட்டாங்க. செகண்ட் கோலம் பார்த்தீங்கன்னா, ஓனர் பாட்டி போட்டிருந்த கோலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயில் போயிட்டு வரும்போதே 12, 1 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆனா, அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 1 டூ 2 அந்த ஒரு 1 ஹவர் கேப்ல இது எல்லாமே சூப்பரா குக் பண்ணி முடிச்சுட்டாங்க. அண்ட் டேஸ்டியாவும் இருந்துச்சு எல்லாம். வேண்டாம் ஏதாவது சிம்பிளா வைங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம, அம்மா வந்துட்டு கட கட கடன்னு எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டாங்க. அண்ட் பீட்ரூட் பச்சடி என்னோட ஃபேவரைட். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. மத்த மாரி இதில இருக்கதெல்லாம் வந்துட்டு, சரி ஓகே இன்னைக்கு ஓணம்னால நான்வெஜ் வைக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். மீதி எதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பருப்பு வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. பருப்பெல்லாம் வந்துட்டு ஃபங்ஷன் டைம் தானே சரி ஒரு டைம் சாப்பிடுவோன்னு சாப்பிட்டது. மத்த மாரி எனக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூசுவலா எங்க அம்மா வந்து பால் பாயாசம் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா ரவ போட்டு பண்ணுங்கன்னு நான் தான் சொன்னேன். இது மோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.